நீங்கெல்லாம் திங்கிறதுக்கு தான் லாக்கி அப்படின்றதுக்கு இதை விட பெரிய ப்ரூஃப் ஏதாவது வேணுமா? அது வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். லக் ஃபேக்டரை யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயம் 24 ஹவர்ஸ் ஒரு ஃபேமிலி உள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்றத குச்சியை வச்சு முடிவு பண்ண ஒரே சீசன் இதுவாக தான் இருக்கும். பிக் பாஸ் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காரு. கேவலமான ஒரு ஆட்டம், தேவையில்லாத கொஞ்சம் கூட 5 பைசா பிரயோஜனம் இல்லாத போட்டியாளர்கள், கேவலத்தின் உச்சகட்டம். என்ன பிரச்சனை? 4 பேர் பேசி ஜெயிச்ச 4 பேர் பேசி வீட்டுக்குள்ள யார் வரணுன்றதை முடிவு பண்ணுன்றது டாஸ்க். கமருதீன் விலைக்கிட்ட, அவனுக்கு சோறு தான் முக்கியம். அது மட்டும் இல்லாம 24 மணி நேரம் பார்வோட ஃபேமிலி உள்ள இருக்கிறது அப்படின்றது கமருதீனுக்கு பிடிக்கல. அதை காலையிலே ஒரு கான்வர்சேஷன்ல முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியே விலகி போயிட்டான். 3 பேர் டிஸ்கஸ் பண்றாங்க, பார்வதி, கனி மற்றும் நம்மளுடைய ஆதிரை. இவங்க 3 பேர் டிஸ்கஷன் பண்றதுக்கு முன்னாடி பார்வதியும் கனி உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணாங்க. பார்வதி எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல வந்து நிற்கும் போது கனி சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து வேலிடான பாயிண்ட்ஸா இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் கனி சொன்ன பாயிண்ட் வேலிடா இருந்தது. ஒவ்வொரு காரணம் பார்வதி வைக்கும் போது அதுக்கு எதிராக கனி சொல்ற பாயிண்ட்டுக்கு வந்து பார்வதியால பதிலே சொல்ல முடியல. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கேம்ல எல்லாரும் நீங்க சொல்ற பேச்சை தான் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி பார்த்தா இந்த கேம்ல மஞ்ச சேலையை பத்தி சொன்னது நீங்க தான் அப்படின்னு வாய் அடைச்சாங்க. அந்த இடத்துல கடைசியா பார்வதி தோற்று, கனிக்கிட்ட தோற்று வெளியேறின பார்வதி, அப்படியா நீங்க பல இடங்கள்ல என்ன நாமினேட் தான் பண்ணியிருக்கீங்க, அதை யோசிச்சா அப்படி தோல்வியை ஒப்புக்கொண்டு வந்த பார்வதி இங்க வந்து திருப்பியும் எனக்கு வேணும், நாங்க பேசுறோம் அப்படின்னு திருப்பியும் கதை சொல்றாங்க. என்ன சொல்லணுமா? கமருதீன் அவர்கள் கூட இவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பத்தி வெளியே எப்படி போயிருக்குன்னு தெரியல, இந்த சொசைட்டி எப்படி பேசியிருக்குன்னு தெரியல. அதுக்கு நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். குட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட அம்மா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க எக்ஸ்பீரியன்ஸ்ல உள்ள உங்க அம்மா வந்து 24 மணி நேரம் தங்கினாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்கள ப்ரௌடா ஃபீல் பண்ண முடிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அவளை ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி தான் நீங்க வேலைகள் பண்ணியிருக்கீங்களா? அப்படிதான் கவர் போட்டு சாப்பிட்ருக்கீங்களா? அப்படிதான் கேவலமா பேசியிருக்கீங்களா? அப்படிதான் ஒரு பேக்ரவுண்ட் பத்தி பேசியிருக்கீங்களா? அப்படிதான் பிக் பாஸ்ல பல தடவை வார்னிங் வாங்கியிருக்கீங்களா? அப்படிதான் அவர் வந்து உங்களை காம்பன்சேட் பண்ணுன்ற மாதிரி பேசியிருக்கீங்களா? அப்படிதான் கேவலமான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கீங்களா? இந்த காதல் பண்றதுக்கு தான் உள்ள வந்தியான நாக்க பிடிக்கிட்டு கேட்குற அம்மா 24 மணி நேரம் உங்க கூட எப்படி தங்குவாங்க? ஒரு என்டையர் ஷோவை என்ன பண்ணுவீங்கன்னு எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அம்மாவை போன ஒரு 3 வாரமா வந்து எவ்வளவு தூரம் தலைகுனிய வச்சிருப்பீங்கன்னு தெரியுமா நீங்க? அம்மா சொன்னதை நான் வாழ்க்கையில் நான் கேட்டதே இல்லை, இதைவாது நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன ரீல் விடுறீங்களா? ரீல் அந்து போச்சு. அந்த இடத்துலையும் கனி ரொம்ப தெளிவாக வந்து கேள்வி எழுப்புனாங்க. நீங்க உங்க அம்மாக்காவது பல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கீங்க, நான் என் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன்னு தெரியாது. இந்த சொசைட்டியை பத்தி நான் பேசணும் மேடம். இந்த ரீல்லாம் அந்து போச்சு. அடுத்து வராங்க ஆதிரை. ஆதிரே சேம் பாயிண்ட். இங்க இருந்து வெளியே போய் என்னோட பேர் வந்து ரொம்ப கேவலமா கெட்டு போச்சு, அந்த பேரை வந்து சரி பண்ணும் அப்படின்ற சிச்சுவேஷன்லாம் இருக்கும்போது அங்கிருந்து கூப்பிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏமா உனக்கு தான் விஜய் டிவி அவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுல்ல, எல்லாத்தையும் எஃப்ஜே மேலே தூக்கி வைக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. இப்போ உங்க அம்மா உள்ள வந்து உங்க அப்பா உள்ள வந்து 24 ஹவர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எஃப்ஜே உள்ள இருந்தான்னா அவனை வைன்னு வச்சு செய்வாங்க, அவனை 100% கார்னர் பண்ணுவாங்க, அவனை கேள்வி கேட்பாங்க, எல்லா பிரச்சனையும் எஃப்ஜேவால தான் அப்படின்னு கொண்டு போவாங்க. நீ அங்க நின்று கிள்ளி வச்சதும், நீ வந்து அவனை கன்றாவியா பார்த்ததும், நீ அவனை வந்து ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணதும், இதெல்லாம் அவங்க அம்மா அப்பா பார்த்துருக்க மாட்டாங்களா? இதெல்லாம் நீ பண்ணாம என்னமோ வெளியே போய் வந்து நீ எதுவுமே பண்ணாம உனக்கு பயங்கரமா அனுபவிச்ச மாதிரி பயங்கரமா எல்லாரும் வெளியே இருக்கவங்க எல்லாம் முட்டாளு. இப்போ நீ என்ன சொல்றனா, மக்கள் வந்து தேவையில்லாத ஒரு ஹேட்டை கொடுத்துட்டாங்கன்னா நீ சொல்ல வர, இந்த ஹேட்டை உங்க அப்பா அம்மாக்கு நீ வாங்கி கொடுக்க போறன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. வந்து எஃப்ஜேவை மட்டும் கார்னர் பண்ணி உங்க அம்மாவோ அப்பாவோ பேசினாங்கன்னா நீ வாங்கின ஹேட்டை விட 3 மடங்கு ஹேட் உங்க அம்மா அப்பா சம்பாதிப்பாங்கன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஈக்குவலா நீயும் தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் சொல்ற பாயிண்ட் புரியும் நினைக்கிறேன். ஈக்குவலா ஆதிரை நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்றத சொன்னாங்கன்னா ப்ராப்ளம் சால்வ்டு. இல்ல கார்னர் பண்ணாங்கன்னா ஷோலி முடிஞ்சுது. கனி பேட் லக். உங்களோட ஃபேமிலி உள்ள வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக 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 ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கு நிறைய இடங்கள்ல நீங்க வந்து பேசுனீங்க. பட் வந்து எல்லா இடத்துலையும் நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இது வந்து அவங்க வந்து என் கூட இருக்கணும், அவங்க வந்து என் கூட இருக்கணும், அவங்க வந்து என் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். இந்த டாஸ்க்குக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற கான்வர்சேஷனுக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. அந்த கான்வர்சேஷனை நீங்க வளர்க்கவே விடலை. ஏன்னா நீங்க டாஸ்க்குக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது. அதுல நீங்க முன்ன போட இருந்திருக்கணும்.
உன்னிப்பாக கவனிச்சிருக்கணும். ப்ளஸ் லக் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டே இருந்திருக்கக்கூடாது. கனியோட ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த இடத்துல வந்து கனி ரொம்ப தெளிவாக பேசுனாங்க அப்படின்றது என் கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. பிக் பாஸ் கேவலமான ஒரு டாஸ்க்கு, கேவலமான ஒரு முடிவு. இந்த மாதிரி வேஸ்டான ஒரு கண்டஸ்டன்ஸை வச்சு நீங்கள் ஒரு ஷோ நடத்திருக்கீங்க இவ்வளோ நாளா. உங்களை பாராட்டணும். ஏன் வந்து 24 ஹவர்ஸ் இருந்தானே, ஆதிரையோட டீம் வந்து 24 ஹவர்ஸ் இருக்குன்னா இது ஒரு ப்ரீ பிளானாக தானே இருக்கணும். அந்த குச்சி யார் கரெக்டான குச்சி உடைச்சது, சின்ன குச்சியா பெரிய குச்சியா, இதெல்லாம் ஆடியன்ஸுக்கு காட்டப்படுதா 24/7 எபிசோடில் காட்டப்படுதான்னு பார்ப்போம். எல்லாமே ஸ்கிரிப்டாக இருந்தா, ஆதிரையோட ஃபேமிலி உள்ள வந்து ஆதிரையை கிளியர் பண்ணாதான் ஆதிரை உள்ள ஒர்க் பண்ண முடியுன்ற ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தா என்னங்கடா இது? ஏன்டா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க?